வணக்கம் நேயர்களே. துலாம் ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் 17-11-2025 முதல் 15-12-2025 வரை புத சுக்கிர யோகம் உருவாகிறது. துலாம் ராசி நேயர்களே, கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகம் உருவாகிறது. எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பெற்றுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கூடுதலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும் நேரம் இது. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. 10இல் குரு பதவியில் மாற்றம் என்பது ஜோதிட பொன்மொழி. ஆனால் அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகுந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திரவிய லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரலாம். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமோ அதை செய்வோமோ என்று சிந்திப்பீர்கள். நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரம் இது. நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சி பலன் தரும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். தனவரவும் திருப்தி தரும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 12க்கு அதிபதி புதன் 2இல் வரும் இந்த நேரம் செலவிற்கு ஏற்ப வரவு வந்து சேரும். சேமிக்க இயலாது. முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறி தென்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். இந்த மாதம் ஹயக்ரீவர் வழிபாடு நன்மை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 20, 21, 25, 26, டிசம்பர் 7, 8, 11, 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெளிர் பச்சை. மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். இதனால் தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பூர்வீக சொத்துகளில் இழுபறி நிலையில் இருந்த பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பத்திரப்பதிவுகளில் இருந்த தடை அகலும். பல நாட்களாக உங்கள் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துரைத்த நண்பர்கள் எப்பொழுது மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள்.